ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ரிவர்ஸ் சாரி. ஓகே, இவங்க கொடுத்துருக்காரு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க 10 20 30 40 50. ஆனால் அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிசெண்டிங் ஆர்டரில் 50 40 30 20 10. ஓகே, ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போயிடலாம். அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். தென் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் வாய்ட். ஓகே, int equal to numbers equal to கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க 10 20 30 40 50. ஓகே, இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிடலாம். கன்சோல் டாட் ரைட் லைன் இது ஒரிஜினல் அரே. ஓகே, ஒரிஜினல் அரே முதல்ல டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரிஜினலுக்கு நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வாய்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன் வாய்ட் வச்சுக்கலாம். வாய்ட் அதில் பிரிண்டர் வச்சுக்கலாம். மெத்தட் நேம் வந்துடுமா பிரிண்டரே வச்சுக்கலாம். ஓகே, பிரிண்டர் தென் இன்ட்டு nums. ஓகே, பிரிண்டரு தென் இந்த பிரிண்டரு இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்டரில் என்ன பண்ண போகிறோம், இஃப் nums ஈக்குவல் டு அரேவா நல்லான்னு செக் பண்ணுறோம். ஓகே, நல்லா இருந்துச்சுனாக்கா தேவை 2 பண்ண மட்டும் பண்ணணும். ஓகே, வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் அரே இஸ் நல் போடுறோம். ஓகே, ஆஃப்டர் தட் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி int num in nums num in nums. ஓகே, ஃபார் ஈச்சில் கன்சோல் டாட் ரைட் போட்டோம். நமக்கு இது இது வந்துட்டு ஒரே லைனில் வரனால கன்சோல் ரைட் போடுறேன். இப்போ ரைட் லைன் போட்டு அடுத்த லைனில் வரும். ஓகே, ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இடையில ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லைன் ஒன்று வச்சுக்கலாம். ஃபாரிஸ் முடிச்சப்போ கன்சோல் டாட் ரைட் லைன். ஓகே, இப்போ இது ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நோ இஷ்யூஸ் ஃபவுண்டு. இப்போ இந்த பிரிண்ட் அரே வருதான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் அரே நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் திஸ் டு எக்ஸிஸ்ட் வித் த கோட் யூசர். ஓகே, அடுத்து நம்ம ரிவர்ஸ் அரே பார்ப்போம். ரிவர்ஸ் அரே ரிவர்ஸ் அரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். ரிவர்ஸ் அரே ஸ்டாட்டிக் வாய்ட் இதுக்கு ரிட்டர்ன் டைப் வாய்டுன்னு வச்சுக்கிறேன். ரிவர்ஸ் அரே ஓகே, பேராமீட்டர் அதுதான் இன்ட்டு நம்ஸ்னு வச்சுக்கலாம். இதுலேயும் அதுக்கு முன்னாடி இந்த இது டிசேபிள் இருக்குது, எனேபிள் ஆக்கிறதுக்கு கால் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, இப்போ இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக பார்க்க. ஓகே, ரிவர்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதை செக் பண்ண போகிறோம். நம்ஸ் வந்துட்டு
ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுனாக்கா த்ரூ பண்ணு என்னத்த நியூ ஆர்குமெண்ட் நல் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணு நேம் ஆஃப் நம்ஸ் கமா அரே cannot be null. ஓகே ஓகே இப்போ எதுக்கு நேம் ஆஃப் கொடுத்தோம்னாக்கா நேம் ஆஃப் கொடுக்காம நம்ம ஸ்டேட்டை நம்பர்ஸ் கொடுப்போம். கொடுத்தோம்னாக்கா அது நம்ம ஹார்ட் கோடாக கொடுக்க மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நேம் ஆஃப் கொடுத்துருக்கோம். இது ரீடபிள். ஓகே ஆஃப்டர் தட் நம்ம வருவோம் லெஃப்ட் ஈக்குவல் டு 0 இன்ட் இன்டிஜர் டிக்ளேர் பண்ணு இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0 இன்ட் ரைட் ஈக்குவல் டு நம்ஸ் லென்த் -1. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த ப்ரோக்ராமில் இது லெஃப்ட் இப்போ வந்து இன்டெக்ஸ் அரே பொறுத்த வரைக்கும் இன்டெக்ஸ் 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5. ஸோ இது நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இதை நம்ம லெஃப்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஓகே அப்புறம் இந்த லென்த்தோட மைனஸை ரைட்டுன்னு வச்சுக்கிறோம். அதான் இங்கே பண்ணுறோம். லெஃப்ட் ஈக்குவல் 0 ரைட் ஈக்குவல் நம்ம ஆஃப் லென்த் -1. ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒயில் லெஃப்ட்டு ஓகே லெஃப்ட்டு லெஸ் தென் ரைட்டு வச்சுக்கிட்டு இன்ட்டு temp equal to nums of left ஓகே அப்படியே அதே மாதிரி nums of right sorry left nums of left equal to nums of right. okay the nums of right equal to temp. okay fine. ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ரைட்டை டிஸ்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே இந்த லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு இதை லெஃப்ட்னு வச்சுக்கிட்டோம் லாஸ்ட்டு ரைட்டுன்னு வச்சுக்கிட்டோம். லெஃப்ட்டை ஒன்றுனா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ரைட்டை ஒன்றுனா டிக்ரீஸ் பண்ண போகிறோம். எது வரைக்கும் இந்த ஒய் லூப் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகாத வரைக்கும். ஓகே ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் ரிவர்சல் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப இந்த அரேவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். console dot write line reversed array. okay reversed array print array numbers. okay console dot write line okay ஓகே என்ன பண்ண கண்ட்ரோல் ஏ எடுத்துட்டு கண்ட்ரோல் கேட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் அலைன் ஆயிரும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரிஜினல் ரிவர்ஸ்டரே வரல ஏன் வரல ரெண்டு ஒரிஜினல் மட்டும் தான் ரிவர்ஸ்டரே காணும். பிரிண்டர் ஓகே ரிவர்ஸ்டர் again பிரிண்டரு ஓகே என்னாச்சு கரெக்டாக போட்டுருக்கோம் வேறெல்லாம் எதுவும் மியூசிஸ் பண்ணுறோம். ஓகே என்ன பண்ணிருக்கோம்
ஆக்சுவலி இந்த லூப்புக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம இது போட்டிருக்கணும். தப்பாக போட்டுட்டோம். ஓகே, வரணும், எடுத்துட்டோம் வரும். ஓகே, சூப்பர். இதான் எக்ஸ்பெக்ட் 10 to 30 40 50 ரிவர்ஸ் டைரக்ட் 50 40 30 20. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இதில் சில இதை நான் கிளாரிஃபை பண்ணி பார்த்தேன் பாருங்க. இப்போ ரிவர்ஸரில் நமக்கு நம்ஸில் ஆர்குமெண்ட் த்ரோ பண்ணியிருக்கோம், நல்ல எக்ஸெப்ட் த்ரோ பண்ணியிருக்கோம். ஓகேவா? கீழே அதே மாதிரி நம்ம நம்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அரேஸ் நல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏன்னாக்கா இது சும்மா டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக, அவங்க கொடுத்ததை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக. இது நம்மளுக்கு இது நம்ம இது டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக தான். ஓகேவா? நம்ம வந்து ப்ரோக்ராமை டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி நினச்சோம்னா நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் பிஸ்னஸ் லாஜிக். ஓகே, நம்மளுக்கு ரிவர்ஸ் சிங் பண்ணுற பிஸ்னஸ். ஸோ இதுதான் இதான் இதுதான் குட் ஹேபிட். ஓகே, கோடு எழுதணுன்னாக்கா இது இப்படி தான் எழுதணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய்.